ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று முதுமொழி காஞ்சியை பார்த்துருந்தோம். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதோட சின்ன ஒரு ஆசிரியர் குறிப்பு மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்கள், முதுமொழி காஞ்சி எழுதினது மதுரை கூடலூர் கிழார். பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஆதார் நேம் கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க பிறந்த ஊர் கூடலூர். அதாவது இவர் தம் பாடல்களை நச்சினார், கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டிருக்காங்க. இவரோட பாடல்களை நச்சினார், கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள்லாம் மேற்கோள்களாக வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்த நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகிறது. இந்த நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. இது கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அறவுரை கோவை என வழங்கப்படுவது எந்த நூல்னு கேட்பாங்க. முதுமொழி காஞ்சின்னு கரெக்டாக போடணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 10 அதிகாரங்கள் இருக்குது. இதையும் கேட்பாங்க, எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 செயல்கள் உள்ளன. இந்த நூல் மொத்தம் 100 பாடல்களால் ஆனது. பாருங்களேன், இதில் 100 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் 100 பாடல்கள் இருக்குது. இதே மாதிரி நம்ம அறநூல்களில் பார்த்தா திரிகடுகத்துலேயும் 100 பாடல்கள், ஆசாரக்கோவையில் இனிமேல் பார்க்க போகிற அந்த ஆசாரக்கோவை அறநூல்லையும் 100 பாடல்கள் இருக்குது. இது 3க்கு மட்டும்தான் 100 பாடல்கள் வரும். அதனால் இது ஒரு ஷார்ட்கட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி பக்கத்தில் எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த 3 நூலுக்குமே 100 பாடல்கள் தான் இருக்கும். இதோட பயணம் பாருங்களேன். முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க. கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிகளை கூறுவது எந்த நூல்னு கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதுமொழி காஞ்சியை பற்றி நம்ம முழுசாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை படித்தாலே போதும், இதை தாண்டி கொஸ்டின் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து கீழே பாருங்கள், கோடிட்ட இடத்தை நேர்ப்புகன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று. இப்போ தான் பார்த்தோம், காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. 2வது கேள்வி பாருங்கள், முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் டேஸ் சிறந்தது, அதாவது ஒழுக்கம்தான் சிறந்தது. இது மாதிரி இந்த செய்யுளை பொறுத்தவரையும் எப்பயுமே பார்த்துக்கோங்க, கல்வி சிறந்ததுன்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. செய்யுளை பொறுத்தவரையும் உயிரை விட அதிகமானது ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு சொல்லி அதுதான் முதல் இடத்துல இருக்கும். அதுக்கடுத்து தான் கல்வின்றது வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும். இப்போ பார்த்தோம்ல, அறவுரை கோவை, அப்படி அது ஒரு அறநூலும் கூட தான். ஆனால் அதோட இன்னொரு பேர் அறவுரை கோவை. அறவுரை கோவைன்ற பேர் இல்லைன்னா தான் நீங்கள் அறநூலை செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடைமை. நான் சொன்னேன்ல, கல்வியை விடவும் நம்ம செய்யுளை பொறுத்தவரை ஒழுக்கம்தான் சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாகவே உலக இயல்பு அதுதான், ஒழுக்கம்தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அடுத்து பிரித்து எழுதுக. மக்கட்கெல்லாம், மக்கள் கூட்டல் எல்லாம். இதெல்லாம் புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது உங்களுக்கு பிரித்து எழுதுகளை பற்றி சொல்லுவேன். இப்போது சும்மா பேசிக்காக சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. மக்கள் கூட்டல் எல்லாம். பிணி இன்மை, பிணி கூட்டல் இன்மை. குலன் உடைமை, குலன் கூட்டல் உடைமை. சப்போஸ் உங்கள்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடுற எல்லாமே புக் கண்டென்ட் மட்டும்தான். ஏன்னா பொதுவாகவே குரூப் 4 எக்ஸாமுக்கு புக் கண்டென்ட்டை ஃபுல்லாக படித்தாலே நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அவுட் சோர்ஸுங்கிறது இதை தாண்டி தான், அதுக்கப்புறம் தான். இதிலேருந்து தான் முக்கால்வாசி கேள்விகள் வரும். 90%, ஒரு 10% தான் அவுட் சோர்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இதை தான் மெயினாக பார்க்கணும். அதுக்காக நான் புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ புக்கு இல்லாதவங்க இதெல்லாம் நோட் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏலாதி. அதனோட பாடல் பாருங்கள். முதல் பாடல், வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. கணித மேதாவியார். ஏலாதி எழுதினது யார்? கணித மேதாவியார். இதோட அர்த்தத்தை பாருங்களேன். பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். அதாவது ஒரு மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க.
பிறருக்கு பணிஞ்சு நடக்கிறதும் சரி, நல்ல வழியில் நடந்துக்கிறதும் சரி, அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறதும் சரி, அதுவும் இல்லாமல் தான் ஒரு அரசனாக இருந்தால் கூட தன்னை விட பெரிய மாண்புடைய சான்றோர்களோட அறிவுரைகளை கேட்டுக்கிறதும் சரி, புத்தகங்கள் நிறைய நுண்ணறிவு நூல்களை படிக்கிறதும் சரி, இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு மக்களுக்கு நல்லது எதுவோ அதை பார்த்து பண்ணுற பழியில்லா மன்னன். அதாவது நல்லது பண்ணாலே அவங்கள குறை சொல்ல மாட்டாங்கல்ல, குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பழி இல்லாத மன்னன். பழி இல்லாத மன்னனை நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வாங்க. அதாவது புத்தகத்திலலாம் அவங்க பேர் வந்து உலகம் முழுவதும் அவங்க புகழ் பரவுன்றதை சொல்லியிருக்காங்க. இதிலோட சொற்பொருள் பாருங்கள். வணங்கி அப்படின்னா பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள், நோக்கி ஆராய்ந்து. இதெல்லாம் சொற்பொருள்லாம் நீ கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு. நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை, பழியில்லா மன்னன், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதெல்லாம் இலக்கணம் வரும்போது நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ அடுத்து பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணம். நோக்கி, நோக்கு கூட்டல் ஈனு பிரிக்கணுத. நோக்குங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையெச்ச விகுதி. வாழ்வான், வாழ் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். வாழ்ங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்லலாம். நுனித்து அப்படின்னா நுனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். நுனினா பகுதி, இத்துனா சந்தி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஊனா வினையெச்ச விகுதி. அதாவது சப்போஸ் இது புரியலன்னா நம்ம இலக்கணம் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும். ஏன்னா நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அப்புறம் அறநூல்களை முடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்போ அடுத்தடுத்து போகிறேன். அடுத்து பிரித்தறிதல். வழி ஒழுகி, வழி கூட்டல் ஒழுகி. இருந்தாலும் இதெல்லாம் ஏன் வாசித்து வரேன்னா இதெல்லாம் புக்கில் இருக்குது, அதனால் ஒரு தடவை வாசித்த மாதிரியும் இருக்கும். தெரிஞ்சவங்க அப்படியே படிச்சுக்குவாங்க, தெரியாதவங்க இலக்கணம் வரும்போது படிச்சுக்கோங்க. இப்போ அறநூல்களை இம்பார்ட்டன்ட் பண்ணி படிங்க. அடுத்தது பாருங்கள், இதோட ஆசிரியர் குறிப்பு. அதாவது ஏலாதி நூலோட ஆசிரியர் குறிப்பு. ஏலாதியை இயற்றியவர் கணித மேதாவியார். இவருக்கு கணித மேதையர் என்று இன்னொரு பெயரும் உண்டு. இவர் சமண சமயத்தவர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்டு. சமணமா வைணவமா அப்படின்னு கேட்பாங்க. சமண சமயத்தவர் கரெக்டாக போடணும். இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். இது வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அதாவது ஏலாதியில் வலியுறுத்துகிற என்ன அறக்கருத்து அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கொல்லாமை அப்படின்றத கரெக்டாக போடணும். ஆப்ஷனில் வந்து அறியாமை, கொல்லாமை, நிலையாமை அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக போடணும். இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணித மேதாவியாரோட காலம் என்னன்னு கேட்பாங்க. 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்ற இன்னொரு நூலையும் இயற்றியுள்ளார். அப்போ திணைமாலை 150ஓட ஆசிரியர் யார்? கணித மேதாவியார். அப்போ இதை படிக்கும்போதே சேர்த்து படிச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி அறநூல்கள், இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களில் எழுதின ஒரே ஆசிரியர் கணித மேதாவியார். அது ஒன்று ஏலாதி, இன்னொன்று திணைமாலை 150. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், நூற்குறிப்பு. இதுவும் ரொம்ப முக்கியம். இதில் வர ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஏலாதியும் ஒன்று. இந்த நூல் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அதாவது ஏலாதியில் 81 வெண்பாக்கள் இருக்குது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை இந்த நூல் நவில்கிறது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை சொல்லிடுவோம். இந்த நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. இந்த நூலில் ஏலம்ன்ற பொருளை, மருத்துவ பொருளை முதன்மையாக வச்சு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர். இந்த ஏழையும் இந்த 6ஐயுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா இது 6 சேர்ந்தது தான் ஏலாதி. இது ஒரு மருந்து பொருள். நம்ம திரிகடுகம் படித்தோம்ல, அதில் வந்து 3 வரும். சிறு பஞ்சமூலத்தில் 5 வரும். சிறு பஞ்சமூலத்தில் 5மே வேர்கள். இது வந்து மருந்து பொருட்கள். இது எல்லாமே மனிதருக்கு ஒரு அருமருந்து தான். இந்த மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல் இந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். இந்த நூலில் 59வது பாடல் தான் நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட்லேயும் பரவாயில்ல, மற்ற எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் இல்லாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 6ஐயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 6லேயும் இல்லாத ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கூட இப்போ ஏலாதியில் இல்லாத ஒன்று எது,
இப்போ ஏழாவதில் இருக்கிற ஒன்று எது அப்படின்னு சொல்லி கூட கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அப்படி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், அந்த கோடிட்டிடங்கள் மட்டும் இருக்குது. இதோடு இது முடிஞ்சது. ஏலாதி டேஸ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கணித மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்களில் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. இதுக்கப்புறம் பாருங்கள், நூல் அப்படின்னா குண்டியில் வரணும். நோக்கி வாள் அப்படின்னா அந்த பழத்துக்கு வரையில் வரணும். வான் நுனித்து அப்படின்னா 2 சுழினி வரணும். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின், சும்மா ஓரலாக பார்த்துக்கோங்க. சும்மா வாஸ்துலாம் தான் வாசிச்சுட்டேன். இப்போ ஏலாதி டாபிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். இதை தாண்டி கொஸ்டின் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏலாதி தரவாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம அறநூல்களில் ஏலாதி, திரிகடுகம், நான்மணிக்கடிகை, நாலடியார் இந்த மாதிரி டாபிக்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். புரிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மோதுரையை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.